நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 320வது திருநாமம் அச்சுதாய நமக. சீர்காழிக்கு அருகில் உள்ள திருநாங்கூர் என்னும் புண்ணிய பூமியை பராந்தகன் என்ற குறுநில மன்னர் ஆண்டு வந்தார். அவரை வீழ்த்தி திருநாங்கூர் பகுதியை கைப்பற்ற வேண்டும் என்று எண்ணி சோழனும் பாண்டியனும் இணைந்து படையெடுத்து வந்தார்கள். இரு பெரும் மன்னர்களை எதிர்த்து போர் புரியும் அளவுக்கு பராந்தகனிடம் படைப்பலம் இல்லை. என்ன செய்வதென்று மன்னர் சிந்தித்திருக்க அவரது கனவில் திருநாங்கூரில் கோவில் கொண்டிருக்கும் திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் தோன்றினார். பராந்தகா, தில்லை 3000 என்று சிதம்பரம் வாழ் அந்தணர்களை கொண்டாடுவது போல் நாங்கூர் 4000 என்று நாங்கூர் வேதியர்களை கொண்டாடுவது உண்டு. அந்த 4000 வேதியர்கள் ஆயுதம் ஏந்தி போராடி உனக்கு வெற்றியை ஈட்டித் தருவார்கள் என்றார். வேதம் ஓதுவதாகிய தம் தொழிலை மறந்து அந்தணர்கள் போர் புரிவது பாப்பமில்லையா என்று திருமாலிடம் கேட்டார் பராந்தக மன்னர். அதற்கு திருமால், ஆபத்து காலத்தில் பாப்பமில்லை. முன்னொரு சமயம் உலகெங்கும் ஆட்சி செய்த மன்னர்கள் அறநெறியை மறந்து தீய ஒழுக்கத்துடன் வாழ்ந்து நல்லோர்களை துன்புறுத்தினார்கள். மக்கள் நலத்தை பேண வேண்டும் என்பதை மறந்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்தார்கள். அப்போது ஜமதக்னி முனிவரின் மகனான பரசுராமர் கையில் கோடாரி ஏந்தி 21 தலைமுறை மன்னர்களை அழித்த வரலாற்றை நீ அறிவாய் அல்லவா? முனிவரின் மகனாக அந்தணராக இருந்த போதும் கையில் ஆயுதம் ஏந்தி போர் புரிந்த பரசுராமருக்கு ஏன் எந்தவித பாபமும் ஏற்படவில்லை என்று கேட்டார். அதற்கு மன்னர், இறைவா, நீயே பரசுராமராக அவதாரம் செய்தாய். நீ பாப புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்டவன். நீ தேவனாகவோ மனிதனாகவோ எந்த அவதாரம் எடுத்தாலும் உன் மேன்மை குன்றாமல் திகழ்பவன் நீ. எனவே உனது அவதாரமான பரசுராமருக்கு எந்த பாபமும் நேரவில்லை என்று விடையளித்தார். அப்போது திருமால், பராந்தகா, பாப புண்ணியங்கள் என்னை பாதிக்காது என்பது உண்மையே. ஆனால் ராமனாகவோ கண்ணனாகவோ நானே நேரடியாக பூமியில் வந்து அவதாரம் செய்தது போல் பரசுராம அவதாரம் செய்யவில்லை. ஜமதக்னி முனிவரின் மகனான பரசுராமர் மேல் எனது சக்தியை செலுத்தி குறிப்பிட்ட செயலை செய்யும்படி அவரை நான் ஏவினேன். எனவே பரசுராம அவதாரம் முழு அவதாரம் இல்லை, ஆவேச அவதாரம் ஆகும். எனினும் எனது சக்தியின் ஆவேசம் அவரிடம் இருந்ததால் 21 தலைமுறை மன்னர்களை அழித்த போதும் பரசுராமருக்கு எந்த பாபமும் நேரவில்லை. தன் நிலையிலிருந்து நழுவாமல் வீழாமல் அவர் திகழ்ந்தார். அதுபோல் இந்த நாங்கூரில் வாழும் வேதியர்களுக்குள் என் சக்தியை நான் செலுத்துகிறேன். ஆபத்து காலத்தில் போர் புரிவதால் அவர்களுக்கு பாபமும் நேராது. அதே நேரத்தில் என் அருளால் அவர்கள் உனக்கு வெற்றியை ஈட்டித் தருவார்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். திருமாலின் ஆணைப்படி 4000 வேதியர்கள் திருநாங்கூர் மன்னருக்காக போரிட்டு சோழ பாண்டியர்களை வீழ்த்திய வரலாற்றை திருமங்கை ஆழ்வார் ஓன் திரள் தென்னல் ஓட வட அரசு ஓட்டம் கண்ட திண்திரளாளர் நாங்கூர் திருமணிக்கூடத்தானே என்று பாடியுள்ளார். இதிலிருந்து நாம் அறிய வேண்டிய செய்தி என்ன என்றால், திருமால் கர்ம வினைகளுக்கு அப்பாற்பட்டவராக இருப்பதால் தன் நிலையிலிருந்து என்றும் வீழ்வதில்லை. இந்திரன் போன்ற தேவர்கள் கர்ம வினைகளுக்கு வசப்பட்டவர்கள். எனவே அவர்கள் தங்கள் பதவிகளில் இருந்து வீழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் திருமால் பூமியில் வந்து அவதாரம் செய்தாலும் கூட மேன்மை குன்றாமல் தன் நிலையில் இருந்து நழுவி விழாதவராகவே திகழ்கிறார். அவர் நேரடியாக பரசுராமராக அவதாரம் செய்யாவிடினும் ஜமதக்னி முனிவரின் மகன் மேல் தனது சக்தியை செலுத்தியபடியால் அந்த பரசுராமரும் என்றுமே தன் நிலையிலிருந்து விழாதவராக திகழ்கிறார். ஷவன என்றால் நழுவி விழுதல் என்று பொருள். ச்சுத என்றால் நழுவி விழுபவர் என்று பொருள். அச்சுதக என்றால் நழுவி விழாதவர் என்று பொருள். பரசுராமர் 21 தலைமுறை மன்னர்களை அழித்தார்.
ஆனாலும் அவருக்குள் திருமாலின் ஆவேசம் இருந்ததாலும் உலகின் நன்மையை கருதியே அவர் இச்செயலை செய்ததாலும் இத்தனை உயிர்களை அழித்த பாபம் அவருக்கு வரவில்லை. அவர் தன் நிலையிலிருந்து நழுவி விழாமல் திகழ்ந்தார். எனவே அவர் அச்சுதக என்றும் நழுவி விழாதவர் என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 320வது திருநாமம். அச்சுதாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் தங்கள் உயர் நிலையிலிருந்து என்றுமே நழுவி விழாமல் இருக்க திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.